வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடிட்டிஸ் 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம மாலையில் crude oil பற்றி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். அந்த வகையில் நம்ம உடனே அனலைஸ் பண்ண இருக்கிறது crude oil ஓட பிக் பிக்சர் as well as இந்த சார்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணி எப்படி crude oil பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே நம்ம தெளிவான ஒரு நிலைப்பாடை முன்னாடி எடுத்திருந்தோம். அதாவது இது ஒரு வலிமையான அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்றதுல இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது நேற்றுக்கு மிக சிறப்பாக காட்டி கொடுத்தது இல்லையா? நேற்றுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த முந்தானத்தில் சொல்லிட்டு இருக்கேன் நான், இந்த 3040-50 உடைக்கும் போது பெரிய ஏற்றம் வரும். அதே மாதிரி ஏற்றம் வரும்போது அங்கே 3120 அடுத்த ஏற்றம் தற்போது நிகழ்ந்திருக்கிறது. இந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ், ஒரு ரிவர்ஸ் அடமெண்ட் ஃபார்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதனால அது தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்கிறது. மேலே இது 230-240 கூட நோக்கி செல்லலாம். ஆனால் ஒரு இடைக்கால இறக்கம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இது ஒரு ஏற்றத்தின் இறக்கம், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம், அந்த வகையில் நிகழ்வதாக பார்க்கிறோம். இதை கூட நம்ம இன்ட்ராடேல பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ராடேல இந்த சார்ட்ல பார்க்கலாம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத. ஏற்குறைய இந்த நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து ஒரு லேக் லக்ஷர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த காலையிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இறக்கம் நிகழ்ந்த பிறகு எல்லாம் ஸ்பின்னிங் டாப்ஸாக தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றத்துக்கான முயற்சி உடைக்கப்பட்டது. இங்கே வால் நீளமாக இருக்கு பாருங்க, ஷேடோ. அதே மாதிரி இங்கே இறக்கம் முறியடிக்கப்பட்டது, இதுவும் ஷேடோ. ஏற்குறைய பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த சைட்வே மூவ்மெண்ட் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு எல்லையில் இருந்து கொண்டிருக்கிறது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 120 உடைக்கும் போது ஒருவேளை ஒரு சிறிய இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலே அப்படி பார்க்கும்போது இந்த 155 உடைச்சு மேலே போகும்போது இங்கே 170 எல்லையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா முந்தைய உச்சம் இல்லையா? அதை உடைக்கும் போது மிக வலிமையான ஏற்றம் வரலாம். ஆக தற்போது ஒரு பக்கவாட்டு நகர்வு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த பக்கவாட்டு நகர்வு முக்கியமான எல்லைகளாக, ஏன்னா ஸ்பைக்ஸ் கூட வரலாம், மேலே ஒரு ஸ்பைக் கீழே ஒரு ஸ்பைக். அதனால ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி ஒரு 10 பாயிண்ட் கூட இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம். இந்த 2 லெவல் கீழே இங்கே 120, மேலே பார்க்கும்போது 155, இந்த 2 எல்லைகளையும் தற்போது உள்ளடக்கி கொண்டது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதான் தற்போதைய நிலையாக பார்க்குறோம். 3120, 3155 உடனடி எல்லைகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்கே மார்க் பண்ணுறேன். சப்போர்ட் அப்படின்றது இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தோம், 3120 ஆகும். மேலே அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது 3155 இருக்கிறதா பார்க்குறோம். 3155 தாண்டும் போது ஒரு 75 தாண்டினா மிக வலிமையான ஏற்றம் வரலாம். மற்றபடி அது வரைக்கும் ஒரு மிதமான இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3120 ஏற்கனவே சொன்ன நான் முக்கியமான ஒரு ஆதரவு நிலை என்பதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைய ஒரு நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம், ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கையும் போடலாம். நன்றி.